ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஜீவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா காரைக்குடி காடை ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப ஜூஸியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி 4 காடை எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கலாம். இதை இப்போது நம்ம மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா 2லேருந்து 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கறி துண்டுகள் மேலே லைட்டாக கத்தியை வச்சு இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போனா தான் நமக்கு உள்ள வரைக்கும் நல்லா ஈவனாக வெந்து வரும். இப்போது இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பொடியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா இஞ்சியும் பூண்டும் 1 டீஸ்பூன் அளவுட்டு பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். நான் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன். மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் அளவு, மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் ஒரு சின்ன பிஞ்ச் அளவு சேர்த்துக்கலாம். மிளகாய் 1 கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம். 1/2 லெமன் இப்போ பிழிஞ்சு விட்டு எடுத்துக்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சாறு சேர்த்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் கடலை மாவு ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க, இந்த அளவு மட்டும் போதும். 1 முட்டை சேர்த்துருக்கேன். இப்போது 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்க போகிறோம். மசாலாலாம் நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்துகிட்டு மினிமம் ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே வச்சுருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 1 ஹவர் வரைக்குமே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா ஆயிலில் நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் காஞ்சதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற காடையை உள்ளே சேர்த்து பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி அதிகமாக எண்ணெய் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கல, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒவ்வொரு பேட்சாக பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு நல்லா 3 to 4 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்து வந்துடும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு வேக வச்சா சூப்பரான காரைக்குடி காடை ஃப்ரை ரெடி ஆயிரும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பேட்ச் பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ அடுத்த பேட்ச் உள்ளே சேர்த்து அதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அதிலே பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். திருப்பி நம்ம இந்த ஆயில் கொஞ்சம் யூஸ் பண்ண முடியாது, அதனால் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நீங்களும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஜூஸியாக இருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நமக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், ரொம்ப ஜூஸியாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.